அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கள்ளக்காதலனுடன் இருந்த புகைப்படத்தை தனக்கு அனுப்பியதால் ஸ்ரீபிரியா என்ற பெண்ணை கொன்றதாக அவரது கணவர் பாலமுருகன் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். ஞானசேகரன் வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. கோவை கணபதியைச் சேர்ந்த ஸ்ரீபிரியாவுக்கும் நெல்லை மாவட்டம் தருவைச் சேர்ந்த பாலமுருகனுக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். பாலமுருகன் கட்டிட வேலை செய்து வந்தார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் ஸ்ரீபிரியாவுக்கும் பாலமுருகனுக்கும் நெருங்கிய உறவினரான இசக்கி என்பவருக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதால் தனது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஸ்ரீபிரியா கோவை வந்தார். பின்னர் அவர் குழந்தைகளை தனது பெற்றோர் வீட்டில் விட்டுவிட்டு கோவை காந்திபுரம் 2வது வீதியில் உள்ள ஒரு மகளிர் விடுதியில் தங்கியிருந்து டவுன்ஹால் பகுதியில் துணிக்கடையில் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் அவரை பார்ப்பதற்காக பாலமுருகன் நேற்று முன்தினம் காலையில் கோவை வந்தார். பின்னர் அவர் ஸ்ரீபிரியாவின் தாய்மாமனான ராஜாவை அழைத்துக் கொண்டு தனது மனைவி தங்கியிருந்த விடுதிக்கு சென்றார். அங்கே 2 பேருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக தனது மனைவியை பாலமுருகன் வெட்டி கொலை செய்தார். பின்னர் உடலுடன் அமர்ந்து செல்ஃபி எடுத்ததுடன் துரோகத்தின் சம்பளம் மரணம் என்று வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்துள்ளார். இந்த கொலை தொடர்பாக தகவல் அறிந்ததும் ரத்தனகுடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு இறந்து இருந்த பாலமுருகன் போலீசார் கைது செய்தனர். கைது செய்து விசாரணை நடத்தினர். அவர் அளித்த வாக்குமூலத்தில் ஸ்ரீபிரியா கள்ளக்காதலை அறிந்த பாலமுருகன் தனது மனைவியை கண்டித்துள்ளார். இதனால் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு கணவரை விட்டு பிரிந்து கோவை வந்து ஸ்ரீபிரியா மகளிர் விடுதியில் தங்கியிருந்து வேலைக்கு சென்று வந்துள்ளார். அதன் பின்னரும் அவர் கள்ளக்காதலை விடவில்லை. அவரை கோவை வரவழைத்து அழைத்து வந்து அவருடன் சுற்றியுள்ளார். அத்துடன் தனது கள்ளக்காதலுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படத்தை ஸ்ரீபிரியா வாட்ஸ்அப்பில் தனது கணவருக்கு அனுப்பியுள்ளார். இதை பார்த்து பாலமுருகன் ஆத்திரம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மனைவியை தீர்த்து கட்ட முடிவு செய்த பாலமுருகன் இதை அடுத்து அவர் அறிவாளுடன் கோவை வந்தார். ஆனால் மனைவியை எங்கு தங்கியிருக்கிறார் என்பது தெரியவில்லை. இந்நிலையில் கோவை கணபதி பகுதியில் தங்கியிருந்த ஸ்ரீபிரியாவின் தாய்மாமனான ராஜாவை சந்தித்து அவர் தங்கியிருக்கும் விவரத்தை கேட்டறிந்தார். மேலும் அவர் சென்று அழைத்தால் அவர் வரமாட்டார் என்று, அத்துடன் அவர் இருக்கும் இடமும் அவருக்கு தெரியாது, எனவே நீங்களும் என்னுடன் வாருங்கள் என்று பாலமுருகன் ராஜாவையும் உடன் அழைத்துக் கொண்டு காந்திபுரம் மகளிர் விடுதிக்கு வந்துள்ளார். அவருடன் சென்ற ராஜாவும் பிரியா தங்கியிருக்கும் விடுதியை காண்பித்துள்ளார். அத்துடன் அவர் தாய்மாமா மருமகளான ஸ்ரீபிரியாவை சந்திக்க காத்திருப்பதாக விடுதி ஊழியர்களிடம் கூறியுள்ளனர். வெளியே அழைத்துள்ளனர். இந்நிலையில் அவர் வெளியே வந்தபோதுதான் இந்த கொலை நடந்துள்ளது. எனவே இந்த கொலைக்கு உடந்தையாக இருப்பதாக ஸ்ரீபிரியா இருக்கும் இடத்தை காட்டி கொடுத்ததாகவும் அவரது தாய்மாமா ராஜா மீது வழக்கு பதிவு செய்து அவரையும் கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தற்போது தெரிவித்துள்ளனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.